இப்போ நம்ம யோகா பயிற்சி ஆரம்பிச்சிட்டோம், பண்ணிட்டே இருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் வீட்டில் பண்ணலாம். சரியா? பிராணாயாமம் வந்து 3 சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பிராணாயாமம் பண்ணலாம்? எத்தனை பிராணாயாமம் பண்ணணும்னு சொல்லலாம். 3 சொல்லி கொடுத்துருக்கேன். அது எத்தனை தடவை செய்யலாம்? 2 தடவை செய்யலாமா? காலையில் சாயங்காலம் எத்தனை தடவை பண்ணலாம் தெரிஞ்சுக்கோங்க. 5 தடவை பண்ணலாம். ஒரு நாளைக்கு 5 தடவை வரைக்கும் பண்ணலாம். மூச்சு பயிற்சின்னு சொல்லக்கூடாது. எங்கள் குரு அப்படிதான் சொல்லுவாங்க, மூச்சு பயிற்சியில் எக்ஸசைஸ் கிடையாது, பிராணாயாமா பிராணாயாமம் தான் அப்படின்னா 5 தடவை பண்ணலாம். ஆசனாஸ் எல்லாம் ஒரு தடவை பண்ணாலே பெஸ்ட், 2 தடவை பண்ணாலும் பண்ணலாம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? யோகா பண்ணிட்டோம். உங்களை என்ன சொல்லி சொல்லியிருக்கேன்? கிளாஸ் முடிய வரைக்கும் சிரிச்சுட்டே இருக்கணும். ஸ்மைல் ப்ளீஸ். அப்படியே ரிலாக்ஸாக ஸ்மைல் பண்ணணும். நீங்கள் என்ன ஆச்சு வயசு காலேஜ் போனே ஜாலியாக வீட்டில் படிக்க ஜாலியாக போகலாம். யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. வீட்டில் போனால் அம்மா அப்பா படிக்க சொல்லுவாங்க, இங்கே வந்து படிக்க சொல்லுவாங்க. இருந்தாலும் இன்னும் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் நினச்சேன் இந்த லைஃப் பண்ண முடியுமா? அதனால இன்னைக்கு ப்ரெசென்ட் இந்த லைஃப் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணி ஆசைப்பட்டு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சந்தோஷமா இருக்கும். இப்போ அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆசனம் பண்ணணும். இது எல்லாரும் பண்ணுறாங்க. உங்க ராம டிஸ்டர்ப் பண்ணணும். சரியா? பின்னாடி திரும்பக்கூடாது. எல்லாரும் நீங்கள் மட்டும்தான் பார்க்கணும். இங்கே மட்டும்தான் பார்க்கணும். என் வீட்டில் இருப்பாங்க. ஓகேவா? பண்ணுங்க.
வேறு எதுவும் பார்க்காதீங்க. உங்களோட கவனம் முழுசும் நீங்கள் விடுற சுவாசம், மூச்சு. எவ்வளோ உள்ள இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுத்து அப்படியே விடணும். நம்ம சிரமப்படவும் வேணாம், ஈஸியாக வேணும். அப்படியே உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை இழுத்து வெளியே விடணும். வாய் வழியை கூட மூக்கு வழியை இழுத்து மூக்கு வழியே விடுங்க. எப்படி இருந்துச்சு? ஆனால் ஓடிட்டு வந்தது எப்படி இருந்தது? உதவி செய்யும் அனைவருக்கும் தந்தை